மைன்கிராஃப்ட்ல வியர்டஸ்டான மாப்னா நான் ஷல்கர் தான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற மாப்புக்குள்ள ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஷல்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாக்குள்ள டப்பா இருக்கும். அதான் ஷல்கரு. இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறீங்களா? அதாவது இப்போ நான் சொல்ல போகிறது மைன்கிராஃப்ட் பிளேயர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணப்பட்ட தேரி. இதுபடி நீங்கள் உங்கள் மைன்கிராஃப்ட் ஃபோல்டுக்குள்ளே போகிறதுக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஏன்ஷியன்ட் பில்டர்ஸ்ன்றவங்க இருந்திருக்காங்க. இவங்க தான் வந்து எண்டு சிட்டி, டெசர்ட் டெம்பிள் அதெல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்ஷியன்ட் பில்டர்ஸ் வந்து ஷல்கர்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஷல்கரில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலர் கியூப் இருக்கும். அதுதான் வந்து லிவிங் பார்ட்டு. அதை நீங்கள் கொள்றப்ப அந்த ஒயிட் கலரில் இருக்கிற கியூப் தான் சாகுமோ தவிர அந்த ஷெல் வந்து உங்களுக்கே கிடச்சிடும். ஸோ அந்த ஷெல்லில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்பிள் பிளாக் மாதிரியே இருக்கும். எண்டு சிட்டியில் இருக்கிற பர்பிள் பிளாக் மாதிரியே. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏன்ஷியன்ட் பில்டர்ஸ் வந்து அந்த ஒயிட் கலர் கியூபை பர்பிள் பிளாக்கோட ஃபியூஸ் பண்ணி ஒரு புது மாபாக ஷல்கரை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஷல்கரை கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு வெப்பனாகவும், அப்புறம் அவங்க எண்டு சிட்டியில் வந்து அப்படியே ஒரு எலவேட்டர் மாதிரி கீழேருந்து மேலே போகிறதுக்காக ஒரு எலவேட்டர் மாதிரி யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க.